राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। அழகான கங்கை, கங்கே சரணம். கங்கா பிரவாகம் நிறைய இருக்குது. நானும் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். நேற்று சொல்கிறதுக்கான சமயம் வாய்க்கில் தூத்துக்குடி வந்ததில்லை, டைம் இல்லை எனக்கு. இன்றைக்கி இப்போ கூட ஆத்தூரில் பாகவத மகாத்மியம் சொல்லி முடிச்சுட்டு வந்து ராத்திரி 10:15 மணிக்கு உட்காந்துட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கங்கையை சொல்கிறதே ஒரு சுகம். பாகவத மகாத்மியமே அவ்வளோ அழகாக கங்கை கரையில் தான் நடக்கிறது. சுகபிரம்ம மகரிஷி பரீட்சத்தை தேடிண்டு வந்தது கங்கை கரையில் தான். சுகஸ்தல், சுக்ரத்தல் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு. இன்றைக்கும் 5000 வருடம் பழமையான அந்த ஆலமரம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கு. சுகபிரம்மம் வரார், எப்படி இருந்தார்னு எல்லாம் வர்ணித்தோம். அப்போ சுகபிரம்மத்தை நமஸ்காரம் பண்ணி பரீட்சத்து ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறான். யஸ்ரோதவ்யம் அதோஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிருவி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யம். மனிதர்களால் கேட்கத் தகுந்தது என்னது, ஜபம் செய்ய தகுந்தது என்னது, என்ன பண்ணணும், என்ன நினைக்கணும், என்ன பஜனை பண்ணணும், எது எது இதுக்கெல்லாம் விபரீதமாக இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கோ. மாடு பால் கறக்கிற நேரம்தான் நீங்கள்லாம் ஒரு வீட்டில் இருப்பீங்க, அதுக்கு மேலே தங்க மாட்டீர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர் என்னை தேடிண்டு என்னுடைய கடைசி காலத்தில் வந்து உட்காந்துருக்காருன்னா எனக்கு பரம பாக்கியம் அப்படின்றான். இது எல்லாத்துக்கும் சாட்சி கங்கா மாதா. அப்போ சுகபிரம்மம் ரொம்ப சந்தோஷப்படுறார். நீ கேட்ட கேள்வி ரொம்ப விசேஷமான ஒரு கேள்விப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகசிரசக அப்பஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். கிரகத்தில் பற்றுடையவர்கள், இதிலேயே மயங்கி கிடக்கிறவர், ஆத்மாவினுடைய தன்மை அறியாத மனிதர்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் ஆயிரக்கணக்காக இருக்குது. இதில் வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்குன்னா, நித்ரையா ஹிரியதே நக்தம் யவாயேன சவாவயக திவா சார்த்தஹயா சார்த்தேஹயா ராஜன்னு குடும்பபரணேன வா தேகா பத்திய கலத்ராதிஷு ஆத்மசைன்யைஷு அசத்ஸ்வபி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதி. வயசானது ராத்திரி தூக்கத்தில் போய்டுறது, காமசுகத்தில் போகிறது, பகலில் பொருளை தேடுறதுல போய்டுறது, குடும்பத்தை காப்பாற்றுறதுல போய்டுறது. பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். அதுவும் ஷரீரம், புத்திரன், பத்னி இவெல்லாம் அசத்தியம். அவளுக்கெல்லாம் நமக்கே சொல்கிறோம், வயசாகிடுத்து, உடம்பு முடியலை, என்னமோலாம் சொல்கிறோமே. இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட ஆத்மாவை பற்றியோ பகவத் விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்யः கீர்த்தித்தவ்யश्च ஸ்மர்த்தவ்யश्च இச்சதா அபயம். ஏ பாரத, பரத வம்சத்தில் பிறந்தவனே, உனக்கு பயம் இல்லாமல் இருக்கணும்னா அந்தர்யாமியாக இருக்கிறவனும் பகவானும் பாவத்தை போக்கக்கூடியவன ஈஸ்வரனான ஹரியை சிரவணம் செய், ஹரியை கீர்த்தனம் செய். அப்போ தான் அந்த பயம் மாறும். நம்ம சொல்ல பயமாக இருக்குது, பயமாக இருக்கணும். அந்த பயம் எப்படா மாறும்னா ஹரிஸ்ரவணம், ஹரி கீர்த்தனத்தினால. ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அதாவது அஷ்டாங்க யோகம், தர்மத்தை எல்லாம் பண்ணால் எதிராக கிடைக்கும் அப்படின்னா ஹரிஸ்மரணம் வரும். அதுதான் பெரிய லாபம். அதனால் முனிவர்கள் கூட ஹரி கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கார்கள். அழகான இந்த பாகவதத்தை, இதம் பாகவதம் நாம புராணாம் பிரம்ம சம்ஹிதம் அதீதவான் துவாபராதௌ
பித்ருத்வைபாயனாத் அகம். வேதஸ்வரூபமானதும் பகவானால் உபதேசிக்கப்பட்டதுமான பாகவதம்ன்ற இந்த புராணத்தை துவாபர யுகத்தினுடைய முடிவில் என் பிதாவான வியாசரிடத்துலேருந்து நான் கற்றுண்டேன். அதனால் அதுதான் உனக்கு நல்லது. புரியுறதா? ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் விசேஷமானது. ஒரு முகூர்த்தம் எந்த எவன் ஒருத்தன் ஒரு முகூர்த்தத்தில் கூட தனக்காக நன்மையை செய்கிறானோ அவன் பழச்சிக்கிறான். கட்வாங்கன் அப்படின்ற ராஜரிஷி, அவனுக்கு ஒரு முகூர்த்தம் தான் ஆயுசுன்னு தெரிஞ்ச உடனே ஓரம் தள்ளிட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு ஹரிஸ்மரணம் பண்ணுறான், சத்கதி அடைஞ்சு. ஒரு முகூர்த்தத்துக்குள்ள அவன் ஹரியை அடைஞ்சு விட்டான். உனக்கு ஒரு வாரம் இருக்குடாப்பா, அதனால் சுகமாக நீ அடைஞ்சுடலாம், கவலையை விட்டுவிடும். எப்படி மரணம் வந்தாச்சு உனக்கு 7 நாள். இப்போ உட்காந்து நீ புள்ள பொண்டாட்டி ராஜ்யம் இப்படியெல்லாம் விட்டுருக்காத, உன்னை காப்பாற்றிக்கிற வழியை பாரு. இவ்வளோ நாள் இவர்களுக்காக ஓடியாச்சு ஆடியாச்சு, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. உன்னுடைய மரண காலத்துக்கு நீ உன்னை தயார் பண்ணிக்கோ. மனசை பகவானிடத்தில் நிலைநிறுத்து. அந்த பகவானிடத்தில் மனசை நிலைநிறுத்தியாச்சுன்னா அதுதான் விசேஷம். அதனால் பகவானை நினச்சிண்டே இரு. புரியுறதா? அந்த பகவான் பிரபஞ்ச ரூபமாக இருக்கான். 14 லோகங்களும் பகவத் ஸ்வரூபந்தான். பாதாள லோகம்தான் உள்ளங்கால், ரசாதலம் பாதத்தினுடைய முன்பாகம் பின்பாகம், மகாதலம் கணுக்கால், தலாதலம் பகவானுடைய முழங்கால்கள், சுதலம் விதலம் அதலம்லாம் 2 தொடைகளாக இருக்குது, பூதலம் அவருடைய இடுப்பு, ஆகாசம் நாபி, சொர்க்கம்தான் அவரோட மார்பு, மகாலோகம் அவருடைய கழுத்து, ஜனோலோகம் அவருடைய முகம், தபோலோகம் நெற்றி, சத்தியலோகம் தலை. இந்திரன் முதலிய தேவர்கள்லாம் கைகளாக இருக்கா, திக்குகள் தான் காதுகள், அஸ்வினி தேவர்கள் அவருக்கு மூக்காக இருக்கா. அதனால் இந்த உலகம் முழுக்க அவரோட தான் இருக்குது. சமுத்திரம் வயிறு மலைகள்லாம் எலும்பு கூட்டமாக இருக்குப்பா, மரங்கள்லாம் அவருடைய மயிர்கால்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வர்ணித்து பரீட்சித்துக்கு நிதானமாக சுகபிரம்ம மகரிஷி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாள் விடாமல் சொல்கிறார். பரீட்சித்து உட்காந்து கேட்குறான். எல்லா ரிஷிகளும், யாரெல்லாம் ரிஷிகளும் தான் முன்னாடியே சொன்னேன், அத்தனை ரிஷிகளும் உட்காந்து எல்லாம் நடக்கிறது. கங்கை கரை சுகஸ்தல் ஒரு பெரிய வடவிருட்சத்துக்கு கீழே, ஆலமரத்தின் கீழே இந்த பாகவதத்தை சொல்கிறார். பரீட்சித்து உசிர விடணும் முடிவு பண்ணணுன்னா கங்கை கரைக்கு தான் வரான். ஏன்னா ஹரிபாத சரிதம், ஹரிபாதத்தில் உண்டான நதி அல்லவா, ஸ்வயம் ஹரிரூபம்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ராதையும் கிருஷ்ணனுடைய ஜலஸ்ரூபம் தானே கங்கைன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த கங்கை கரையில் சுகபிரம்மம் சுகாசனத்தில் உட்காந்துண்டு பரீட்சித்துக்கு பாகவதம் சொல்கிறார். வராக அவதாரம், கபில அவதாரம், துருவ சரித்திரம், ஜடபரதருடைய விஷயம், அஜாமில விஷயம், பிருத்துமகா சக்கரவர்த்தி விஷயம், ரிஷபதேவருடைய விஷயம், பிரஹ்லாத சரித்திரம், நரசிம்ம அவதாரம், ஜோரா கஜேந்திர மோக்ஷம், மத்ஸ்ய கூர்ம, இந்த அவதாரங்கள், மன்வந்தரங்கள், ராம அவதாரம், பரசுராம அவதாரம், ஹயக்ரீவ அவதாரம், வாமன அவதாரம், அப்புறமா அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய தவம்,
எல்லாம் சொல்லி விஸ்தாரமாக கிருஷ்ண லீலா, கிருஷ்ண ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு லீலையாக சொல்லி கங்கை கரையில் உட்காந்துட்டு யமுனையில் அவன் பண்ண லீலைகளை சொல்கிறான். கங்கையும் கேட்டுருக்கா, ஆஹா ஆஹா ஆஹான்னு. யூஸ்வலாக கங்கை யமுனை கொஞ்சம் அப்பப்போ ஒரு போட்டியாக தான் வரும். இந்த கிருஷ்ணலீலாம் கேட்கும்பொழுது கங்கை சந்தோஷப்படுறான், இவ்வளோ வசதி, நிஜமாவே யமுனை பெரியவ தான். நான் கூட கிருஷ்ணனுடைய அனுபவிச்சதில்லை. இத்தனைக்கும் கிருஷ்ணனுடைய திரவ ரூபம்தான் கங்கா. ஆனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கைன்னு ஆண்டாள் சொல்கிறாள் இல்லையா? அந்த மாதிரி அந்த கங்கை யமுனையினுடைய பிரபாவத்தை கேட்டு கேட்டு உருகிறார். அத்தனையும் சொல்லி கிருஷ்ணலீலாவை சொல்லி அவன் சாதுக்களை ரட்சணம் பண்ணதெல்லாம் சொல்லி பரீட்சித் மகாராஜன் கேட்குற கேள்விக்கெல்லாம் சந்தேக நிவர்த்தி பண்ணி விதுரர் மைத்ரேயர் பேசினதை சொல்லி, மைத்ரேயர் உத்தவர் மீட் பண்ணதை சொல்லி, உத்தவரும் விதுரரும் யமுனை ஆற்றங்கரையில் மீட் பண்ணுறதை சொல்லி, பிருந்தாவன லீலைகளை சொல்லி, நரநாராயண ரிஷிகள் தபஸை சொல்லி, அவ்வளவு அழகாக வேதவியாசர் பாகவத வேதத்துக்கான காரணத்தை சொல்லி, நாரத மகிழ்ச்சியுடைய பூர்வ ஜென்ம வித்தாந்தத்தை சொல்லி, பரீட்சித்தினுடைய ஜனனம், மகாபாரத யுத்தத்தினுடைய முடிவு தான் பாகவதம் ஆரம்பம். இத்தனையும் 7 நாள் விடாமல் சொல்லி, கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்லி, கிருஷ்ணன் குழந்தைகள் பற்றிக்கிறத சொல்லி, யதுகுல சம்ஹாரத்தை சொல்லி, கண்ணன் கிளம்பலான்னு தீர்மானம் பண்ணுறதை சொல்லி, உத்தவன் கண்ணனோட ட்ராவல் பண்ணி கண்ணன் உத்தவனுக்கு உத்தவ கீதை சொல்கிறத சொல்லி, அவதூத கீதை, உத்தவ கீதை இவ்வளவும் சொல்லி, அவ்வளவு அழகாக வேதம் ஸ்ருதி எல்லாம் எப்படி கண்ணனை கொண்டாடுறதுன்னு சொல்லி இத்தனையும் எல்லாம் சொல்லி முடிக்கிறார். 7 நாள் முடியறது. இந்த பரீட்சத்துக்கு 7 நாளில் மரணம் அப்படின்னு வந்ததுனாலே சப்தாகமாச்சு. ஒருவேளை அவனுக்கு 8 நாள் அப்படின்னா அஷ்டாகமாக இருக்கும், 10 நாளாக இருந்தால் தசாகமாக இருக்கும். ஒரு நாளில் முடிச்சிருப்பார். நேராக கிருஷ்ணன் சொல்லியிருப்பார், மற்ற விஷயங்கள் சொல்லாமல். அதுலேயும் எது சாரமோ அதை சொல்லியிருப்பார். எல்லாம் முடியறது. பரீட்சத்துக்கு அவ்வளவு ஆனந்தம். பாகவதம் முடியறது. பரீட்சத்து கையை கூப்பி அப்படியே தன் சரீரத்தையே மறந்து விடுறேன் பரீட்சத்துக்கு பாகவதம் சொல்கிறார். எல்லாம் கங்கை ஆனந்தமாக கேட்குறா. கங்கை கரையில் ரிஷிகள் ஞானிகள்லாம் அமைதியாக உட்காந்து கேட்க, அந்த காலத்தில் மைக்கெல்லாம் கிடையாது, எல்லோரும் கவனமாக கேட்டுக்கிறா, காது கொடுத்து கேட்குறா. அவ்வளோ கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ரிஷிகள் அங்கே வந்தார்கள்னு இருக்கு. அத்தனை பேர் அவ்வளோ கர்மஸ்ரத்தையோடு கேட்குறா. பரீட்சத்தை முக்கியமாக வச்சுட்டு வேறு யாரும் கேள்வி கேட்கல. அதான் பழகு. அத்தனை ரிஷிகள் உட்காந்துட்டுருக்கா. நாரதர், வேதவியாசர், இவ்வளவோ பேர். ஆனால் கேள்வி கேட்குறது யார் அப்படின்னா பரீட்சத்தை மட்டும்தான் அவரை கேள்வி கேட்குறான். அவரும் பரீட்சத்தை மட்டும்தான் பார்த்து பதில் சொல்கிறார். மற்றவெல்லாம் கேட்டுக்கிறார். ஆனால் இவ 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கா. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. சுகபிரம்மம் பார்த்தார். சரி, அவனுடைய மரண காலம் வர்றதுன்னு தெரிஞ்சவொடனே பாகவத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுறார். 7 நாள் சுகபிரம்மம் ஒரு இடத்துல உட்காந்தாருன்னா இங்கே மட்டும்தான். இந்த கங்கை கரையில் சுகஸ்தல்னு பேர். இன்றைக்கி அங்கே போனோம்னா அந்த சாநித்தியம் நம்மளால் உணர முடியும். ஏன்னா அந்த ஆலமரம் இருக்குது, ஆலமரத்துலேருந்து கூப்பிடுற தூரம் தான் இந்த கங்கை கரை. முன்னாடி கங்கை அகலமாக ஓடிருப்பா, இப்போ குறுகி போயிட்டா. அவ்வளோ அழகு. சுகபிரம்மம் அங்கிருந்து அப்படி கிளம்பி போகிறார். பரீட்சித்து அவர் சொன்ன பாகவதம், கிருஷ்ணலீலா, அந்த அனுபவம் அதே அசை போட்டுன்னு இருக்கான். அதன் பிறகு அந்த தக்ஷன் வந்து பரீட்சித்தை கடித்து, பரீட்சித்தினுடைய சரீரம் அவன் விட்டதே கங்கை கரையில் தான். ஏன்னா கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்தவன் பரீட்சித்து மகாராஜன். அவன் அவ்வளவு அழகாக பாகவத ஸ்மரணையோட, கங்கா மாதா இவ்வளோ நாள் நான் கேட்டதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம், உன்னுடைய ஆசீர்வாதத்தினால இந்த 7 நாளும் எனக்கு சப்தாகம் கேட்குற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி
அவன் சரீரத்தையே மறந்துட்டான். அந்த ஸ்திதியில் தான் தக்ஷகன் அப்படின்ற அந்த பாம்பு, தக்ஷன் வேற, தக்ஷகன்ற பாம்பு வேறு. அந்த தக்ஷகன்ற பாம்பு கடித்து பரீட்சித் அப்படியே உசிர விடுறான். திவ்யமான ரூபம் எடுத்துண்டு புஷ்பக விமானத்தில் ஏறி வைகுண்டம் போகிறான்னு இருக்கு. ஸோ கங்கை கரையில் தான் பரீட்சித்துக்கு மோட்சம் கிடைக்கிறது. கங்கை கரையில் தான் அவனுக்கு குரு கிடைச்சான், கங்கை கரையில் தான் அவனுக்கு பாகவதம் கிடைக்கிறது, கங்கை கரையில் தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, கங்கை கரையில் தான் சாதுக்கள் கிடைக்கிறது. இந்த கிருஷ்ணன் கிளம்பிடுறார். கிளம்பின உடனேயே 16,108 பத்னிகள் ரொம்ப துக்கத்தோட யமுனை கிட்ட தான் வரா. யமுனா, உனக்கு தனிமே எங்கள் மனசு அப்படி கிருஷ்ண வியாக்குலத்தில் துடிக்கிறது, நீ கிருஷ்ண கதை சொல்லணும்னு அவள் சொல்கிறா. என்னாலையும் சொல்ல முடியாது. உத்தவன் இந்த கோவர்தனத்தில் கொடியாக கிடக்கிறான், அவங்ககிட்ட போய் கழுங்கன்னு சொல்ல. 16,108 பத்னிகளும், ஏன்னா அதில் ஒரு பத்னி தானே யமுனா, அவளும் வந்து உத்தவனை நினைக்கும் பொழுது உத்தவன் கொடியாக இருக்கிறவர் வெளில வர கோவர்தனம் பக்கத்தில் உத்தவ குண்டம்னு இன்றைக்கி இருக்கு. அப்போ உத்தவன் பாகவதம் சொல்கிறேன்றார். உத்தவன் ஒரு பாகவதம் சொல்கிறார். பரீட்சித் உட்காரான். உத்தவன் சொல்கிறார், இல்லை உனக்கு இந்த பாகவதம் கிடையாது, நீ கிளம்பிடு. ஏன்னா இது கிருஷ்ண பத்னிகளுக்கான பாகவதம். மற்றவாளுக்கெல்லாம் கிருஷ்ண தியானம் பண்ணணும், கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணவா, கிருஷ்ணன் அனுபவிச்சவா, கிருஷ்ணன்கிட்டே 10 குழந்தைகளை பெற்றவர்கள். இவாளுக்கு சொல்கிற பாகவதம் கேட்குற அதிகாரம் உனக்கு இல்லைன்னு பரீட்சித் ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ எனக்கு பாகவதம் இல்லையா? உனக்கு உண்டு. அந்த காலம் அவர் சொல்ல பாம்பு பிடிக்க போகிறதெல்லாம் சொல்ல, உனக்கு அந்த காலம் வரும். கங்கை கரையில் உனக்கு சுகபிரம்மம் பாகவதம் சொல்லுவார். அந்த பாகவதம் தான் உனக்கு பாகவதம்னுறார். ஸோ பரீட்சித் யமுனை ஆற்றங்களில் கேட்கணும்னு நினச்சாலும் கிடைக்கல. அவனுக்கு கங்கை கரையில் தான் குரு கிடைச்சது, ரிஷிகள் கிடைச்சது, பாகவதம் கிடைச்சது, மோட்சம் கிடைச்சது. எவ்வளோ வசதி பார்த்துக்கோங்க. அதனால தான் கங்கே சரணம் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஹரிஹரி கங்கே ஜெயமா கங்கே. அதனால தான் கங்கைக்கு ஆரத்தி. டெய்லி கங்கா ஆரத்தி அப்படின்னா பல பேருக்கு மோட்சத்து சாட்சி இந்த கங்கா. பாகவத்தில் அஜாமில சரித்திரம் வரும். அஜாமிலன் யமதூதர்களை பார்த்து, விஷ்ணு தூதர்களை பார்த்து அவர்களோட விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு 88 வயசுக்கு அப்புறமா கிளம்பி ஹரித்வாரம் வந்து கங்கை கரையில் உட்காந்துண்டு அதே நாராயண நாமத்தை ஜபிக்க, அப்போ சரீரத்தை விட திருப்பி அதே விஷ்ணு தூதர்கள் வந்து புஷ்பக விமானத்தில் கங்கை கரையில் இருந்து தான் அஜாமிலனை வைகுண்டம் அழிச்சுட்டு போனார்கள்னு இருக்கு. அப்போ பரீட்சத்துக்கு மோட்சம் கிடச்சது கங்கைக்கரை, அஜாமிலனுக்கு மோட்சம் கிடச்சது கங்கைக்கரை. எவ்வளோ வசதி கங்கை, பல பேருடைய மோட்சத்திற்கு சாட்சி. அந்த கங்கை அவளை பற்றி பேசுறது, அவளை பற்றி நினைக்கிறது. கங்கா ஜலலவ கணிகா பீத்தா. ஒன்றும் வேண்டாம், எவ்வளோ வீடுகளுக்கு நம்ம போகிறோம், எல்லா வீட்லேயும் கங்கா ஜல சொம்பு தானே இருக்குது. யமுனையோ வேறு எந்த நதியோட சொம்பு இருக்குது, ஆனால் கங்கா ஜலம் மட்டும் தான் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. அதனால தான் கங்கை வசத்தி. எந்த வீட்டில் வேணால் பாருங்க ஒரு கங்கா சொம்பு எல்லோரும் வாங்கிட்டு வச்சு ஒரு செப்பில் கொண்டு வச்சு. நான் சின்ன வயசுலேருந்து கூட கேட்பேன், என்ன தான் இருக்குது வீட்டில், கங்கா சொம்புடா. அப்போ கொடுக்கலாமேண்ணா, அதெல்லாம் சாகும்போது அப்போ கடைசி காலம் தானே கொடுப்பா. அதனால் கடைசி காலம், சின்ன வயசில் விவரம் தெரியாது. அது என்ன கடைசி காலத்தில், அது அப்படி தான்டா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா ஆல்மோஸ்ட் எங்கள் அப்பாவோட அப்பா அப்படி போகிற செய்தி வந்துடுத்து. எல்லோரும் சுற்றியோர் எல்லோரும் இருந்தால் கொண்டா கங்காஜலத்தை கொண்டா, கங்காஜலத்தை எனக்கு இப்போ ஞாபகம் வருது, கொண்டா 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 கங்காஜலத்தை கொண்டா அப்படின்னு சொல்லி டப்புன்னு அதை உடச்சி ஒரு வாயில் விட்டா. அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரா இல்லையா, அந்த அப்போ சின்ன வயசு வரும் தெரியாது. ஆனால் சீக்கிரம் 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 எல்லோரும் அப்பான்னு அழுதுன்னு உனக்கு கங்காஜலம் தான் முதல்ல வாயில் விட்டா, வேறு ஒன்றுமே பண்ணல. இன்னைக்கு இப்போ நினச்சா, ஓ இப்போ நினச்சா பிரமிப்பாக இருக்குது. அந்த கங்கை கரையில் போய் உட்காந்துட்டுருக்கு அப்பப்போ அப்படின்னா எவ்வளோ வசதி அந்த கங்கை. அதான் கங்கை போயிட்டான்னு தெரிஞ்சால் அப்போ கூட வாயில் கங்கையை விடுவோம். உள்ளே முழுங்கவே இல்லைனா கூட இந்த கங்காஜலம் பட்டு கொடுத்தனாலே அந்த ஆத்மா சத்கதி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ மரணங்கள் பார்த்து, நான் சின்ன வயசில் பார்த்த மரணம். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களால் கங்காஜலத்தை கொண்டாங்கோ அப்படின்னா, கங்காஜலத்தை விட்டு விட்டு நெத்தியில்
அவள் சம்பிரதாயப்படி விபூதியோ சந்தனமோ திருமணமோ அல்ல, கங்காஜலம்தான் பிராதான்யம். அத்தனை வசத்தி அந்த கங்கா ஜலம். ஸோ பரீட்சித்தர் மோட்சத்திற்கு சாட்சி கங்கை. இன்னும் நிறைய பேர் உண்டு. ஸோ சுகஸ்தல் கங்கை கரை, அங்கே பரீட்சித்துக்கு கிடைச்ச மோட்சத்தை பார்த்தோம். அப்புறம் ஹரித்வாரில் அஜாமிலனுக்கு மோட்சம் கிடச்சிது. ஸோ 2 மோட்சம் கங்கை கரையில்னு சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேர் உண்டு, ஒவ்வொன்றா அனுபவிப்போம். இதை நான் சொல்கிறது தாமிரபரணி நதி தீரம் நம்ம தூத்துக்குடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ராதே கிருஷ்ணா, ஹரு ஹரு கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.